சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீண்ட காலமாக நீடித்த இழுபறி பெரும் கவனத்தை ஈர்த்தது. காங்கிரஸ் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளை பெற்று 18 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் இம்முறை அதிக தொகுதிகள் மற்றும் ஆட்சியில் பங்கு கோரியது. இந்த கோரிக்கை திமுக தரப்பில் எதிர்ப்பை சந்தித்தது. DMK தரப்பு அதிகபட்சம் 28 தொகுதிகளுக்கு மேல் விட்டுக் கொடுக்க மறுத்தது. மேலும் ஆட்சியில் அமைச்சர் பதவி உள்ளிட்ட பங்கு கோரிக்கையை முழுமையாக நிராகரித்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள் நீண்ட காலமாக நிலவும் கோஷ்டி அரசியல் இந்த இழுபறியை மேலும் சிக்கலாக்கியது. ஒரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவர் K. செல்வபெருந்தகை திமுகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்த முயன்றார். மறுபக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் போன்றோர் அதிக தொகுதிகள் மற்றும் ஆட்சி பங்கு கோரியதுடன் சில சமயங்களில் TVK-உடன் மாற்று வாய்ப்புகளை தேடி செல்வதாகவும் செய்திகள் வெளியாயின. சில தலைவர்கள் கட்சியின் எதிர்காலம் அழிவை நோக்கி செல்கிறது என்று எச்சரித்தனர். இந்த உள்பூசல்கள் திமுகவை எரிச்சலடைய செய்தன. திமுக தரப்பு காங்கிரஸ் உயர்மட்டத்திடம் ஒழுங்கு நடவடிக்கை கோரியது. இறுதியில் P. சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் தலையீடு, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அளவிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூக முடிவு எட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையேயான ஒப்பந்தம் இறுதியானது. காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி ஒதுக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் கூட்டணியை தக்க வைத்தாலும் இரு கட்சிகளுக்குள்ளும் உள்ளுக்குள் மனக்கசப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில்தான் கூட்டணியிடம் இருந்து பெற்ற தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் என்று அறிவிப்பதில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கரூர் MP ஜோதிமணி தமிழக காங்கிரஸ் கட்சியை சாடும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை. வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டுவிட்டது. நம் போன்ற உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாகவும் இருக்க முடியாது. பொறுப்பாளர்கள், மாநில தலைவர் மட்டும் கட்சி அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. பட்டியல் வெளியானதும் விரிவாக பேசலாம். இதே விற்பனை அணுகுமுறையோடுதான் வேட்பாளர் தேர்வும் நடக்குமென்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தரவு மேலாண்மை மற்றும் வல்லுநர் குழுவின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி ஜோதிமணியின் பதிவை மையப்படுத்தி ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டார். அதில் தொகுதிகளை பீட்சாவாக உருவகப்படுத்தி முதல் படத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு தொகுதிகளை பீத்து எடுப்பதாகவும், இரண்டாவது படத்தில் அனைவரும் ஒற்றுமையாக அமர்ந்து பகிர்ந்து உண்பதாகவும் சித்தரிக்கப்பட்டது. முட்டாள்தனம் வெர்சஸ் புத்திசாலித்தனம் என்ற தலைப்பில் வெளியான இந்த கேலி சித்திரம் தேர்தல் நேரத்தில் கோஷ்டி பூசல்களை தவிர்த்து ஒற்றுமை காட்ட வேண்டியதன் அவசியத்தை மறைமுகமாக வலியுறுத்தியது. அரசியல் வட்டாரத்தில் இது வெறும் விவாதத்தை ஏற்படுத்தியது. திமுக காங்கிரஸ் கூட்டணியின் இழுபறி தமிழ்நாடு அரசியலில் காங்கிரசின் பலவீனத்தை மீண்டும் வெளிப்படுத்தியது. ஒரு பக்கம் அதிக தொகுதிகள் மற்றும் ஆட்சி பங்கு கோரும் பேரம் பேசும் அணுகுமுறை, மறுபக்கம் அடிமட்ட தொண்டர்களின் உழைப்பை புறக்கணிப்பதாக கருதும் அதிருப்தி. இவை இரண்டும் கட்சியை உள்ளுக்குள்ளே பலவீனப்படுத்துகின்றன. ஜோதிமணியின் விமர்சனமும் பிரவீன் சக்கரவர்த்தியின் கேலி சித்திரமும் இந்த உள் முரண்பாட்டின் இரு முகங்களை பிரதிபலிக்கின்றன. தேர்தல் நெருங்கும் வேளையில் ஒற்றுமை அவசியம் என்ற செய்தியை பிரவீனின் மீம் வலியுறுத்தினாலும் காங்கிரசின் கோஷ்டி அரசியல் தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சியை தடுப்பதாக கூறப்படுகிறது. திமுகவுடனான கூட்டணி தொடர்ந்தாலும் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் எவ்வளவு இடங்களை வெல்லும் என்பது அதன் உள் ஒற்றுமை மற்றும் அடிமட்ட பலத்தை பொறுத்தே அமையும். இறுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தனது உள் பிரச்சனைகளை தீர்க்காமல் வெறும் தொகுதி கணக்கு அரசியலில் மட்டும் ஈடுபட்டால் தனது நீண்டகால அடையாளத்தை இழக்கும் அபாயம் உள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.